மேடம், இந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு கட்டம், இரண்டாம் கட்டம் என்று அடுத்தடுத்து அறிவிக்கிறார்கள். இன்னும் அடுத்த கட்டம் எதுவும் இருக்குதா, இல்லை இந்த 10 வாக்குறுதிகள் மட்டும்தானா என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அதிமுக பொதுச் செயலாளரோட எல்லா பிரச்சார கூட்டங்களிலுமே தமிழ்நாடு வந்து ஒரு 4 லட்ச ரூபா கடனில் இருக்குன்னு ஆளுநர்கிட்டே புகார்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவர்களோட வாக்குறுதிகளை பார்க்கும்போது முதல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஏற்கனவே மகளிருக்கு இருக்குது, இப்போ ஆண்களுக்கும் இந்த இலவச பேருந்துன்ட்டாங்க. அப்புறம் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்தில் இந்த அம்மா இருசக்கர வாகன திட்டம்னாங்க. இன்றைக்கி ஒரு இலவச சிலிண்டர் ஆண்டுதோறும் வந்து ஒரு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த கட்டணமில்லா இந்த வட்டியில்லா கடன் வழங்கப்படும், முதியோர் ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும், கல்வி கடன் தள்ளுபடி என்று அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைய அந்த தள்ளுபடி இலவசங்கள் அதிகமாக இருக்குது. இதை இப்போ இருக்கிற அந்த நிதி நிலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முரணா இருக்குன்னு பார்க்குறேன், அதான் கேட்குறேன். இல்லை, என்னுடைய மிகப்பெரிய சந்தேகம் உங்கள் கேள்வியில், இதுவரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கிறோமா? நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுப்பதில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய லட்சியம் அல்லது எங்களது குறிக்கோள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாட்டு மக்களின் நலன், ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நம்ம நிறைவேற்றியிருக்கிறோம். அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த கறவை மாடு திட்டமாக இருக்கலாம், சுய உதவி மகளிருக்காக கொடுக்கக்கூடிய கடன் உதவி திட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு மாதிரி ஏழ்மை நிலையிலே வச்சிருக்காம அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக, சொல்ல போனா அவர்களை எல்லாம் முதலாளியாக்கிய பெருமை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அம்மா கொடுக்கும்போது விலையில்லாத மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, மின்விசிறி கொடுக்குறீங்க. இதை வந்து அன்னைக்கும் வந்து இதே மாதிரி மீடியாக்களும் சரி அல்லது எதிர்கட்சிகளும் சரி கேள்விகள் எழுப்பினாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கும் போதும் எழுப்பினாங்க. ஆனால் இன்னைக்கு மாணவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அவங்க கொண்டு வந்தாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் 5 வருஷம் முடிய போற நேரத்துல மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படின்னா இது உண்மையாகவே மாணவர்களுக்கு மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக தான். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல வெறும் 12% மட்டுமே அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது எங்களோட தொடர் குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட, உண்மையும் கூட அதுதான். ஏன்னா முதலமைச்சர் வந்து வந்த ஒரு வருஷத்திலே சொன்னாரு 80% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னாரு. அப்புறம் 90 போனாரு, 72 போனாரு. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவங்க சொன்னதுபடி பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் 80 to 90% அவங்க முடிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்படி அதற்கான எந்த ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படி என்பது உண்மை. சரிங்களா? இப்ப மாணவர்களுக்காக இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த தள்ளுபடின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கடன் ரத்து, இத வந்து திமுகவும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தாங்க. ஆனா செய்தார்களா என்று கேட்டா இல்ல. முடியுமா? அது இந்த வங்கிகள் என்பது வந்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, பொதுத்துறை வங்கிகள்ல அந்த கடன் கொடுக்குறாங்க. அதை ஒரு மாநில அரசால ரத்து பண்ண முடியுமா? வேற மாநிலங்கள்ல முன்னுதாரணம் இருக்குதா? ஏன் மாநில அரசால் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறீங்க? திமுக அரசு கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல் வாக்குறுதியில, நம்ம என்னைக்காவது கேட்டோமா? அதை கேட்டிருக்கோமா? அது வந்து நிறைவேற்ற முடியல இல்ல, இப்ப நிறைவேற்ற முடியலன்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்கும்போது நம்ம கேட்டிருக்கோமான்னு எனக்கு தெரியல. அது செய்ய முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நம்பிக்கையில் தான் கொடுக்கிறோம். இதற்கு முக்கியமா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒன்று பதில் சொல்றேன். அதாவது கொரோனா காலகட்டத்தில் எந்தவித வரி வருமானமும் இல்லாமல் அப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக இந்த ஆட்சியை நடத்தியது. அந்த பெருமை வரலாறு நமக்கு இருக்கிறது. அப்படி எங்க எப்படி பண்ணணும், பொருளாதாரத்தை எப்படி வந்து சீர்தூக்கி அதை சரிபடுத்தி நாம் மக்களுக்கு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மேடம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.